ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜான் vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்கன்னா தர்சி பார்த்தாலே தெரியல நாங்க எங்க போறோம்னு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து நாங்க வந்து சேப்பாக் கிளம்பிட்டோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஆர்சிபி மேட்ச் நினைக்காதீங்க. அது இல்லாம எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கிரிக்கெட் பார்ப்பேன். யா, ஸோ இவன் வந்து அம்சாவா வர போறான் இன்னைக்கு மேட்ச். அம்சாலா இல்ல, நான் வந்து துரந்தர் ஓப்பனா வரேன். நான் ஆர்சிபி ஃபேன். யாரும் கலாய்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் ஜெர்சி போட்டேன்னா ஃபர்ஸ்ட் இங்க போடணும்ல, எங்கன்னா வீட்டுக்கு வெளியே போய் போடணும்ல, அந்த ஸ்டேடியம் போட்டு நான் போட்டோ எடுத்து போறேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. கரெக்ட். ஸோ இன்னைக்கு வந்து சிஎஸ்கே மேட்ச் வந்து நம்ம சென்னையில் நடக்க போகுது. ஸோ நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக்கில் வந்து மேட்ச் பார்க்க போறேன். ஸோ இன்னைக்கு ஒரு நானும் மௌலியை போட்டு செம்ம வைப் பண்ண போறோம் ஸ்டேடியம் போயிட்டு. வாங்க ஸ்டேடியம்ல வந்து என்னென்ன நடக்க போகுது, நாங்கள் என்னென்ன பண்ண போறோம், எப்படி போகுது மேட்ச், கெலிப்பாங்களா கெலிக்க மாட்டாங்களா, எல்லாம் வந்து வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஸ்டைலாக நிற்கிற வெயில்ல பையன் பாத்தீங்களா, சாக்கு மூட்டை கையில் இது நேற்று வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் அடுத்த வருஷம் வந்து பால் டப்பா, அகீஸு, இப்படி ஒண்ணுதான் குழந்தை. ஆமா, அகீஸு, பால் டப்பா, லொட்டு லசுக்கு, எதாலும் அந்த குழந்தை அம்மா கத்தணும். எல்லா குழந்தைங்கள கத்தாங்க. கூப்பிடக்கூடாது. அதெல்லாம் கூட அப்பா தூக்கணும், அடியா அம்மா தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்டா என் குழந்தைடா, நான் தூக்காம யாரும் அவர்தான் பையன் நீங்க தான் தூக்கணுமாமா, குழந்தையும் நீங்க தான் தூக்கணுமா? தூக்கிங்கம்மா அவரே அப்படியே. நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன், என்கிட்ட தான் வரணும்னா நான் என்ன தூக்கிக்குவேன். சரி வா, நம்ம போலாம். ஐயோ, ஸ்டேடியம்க்கு என்ன லேப்டாப் போட போறேன்னு பாக்குறீங்களா? இல்ல, பாதி தூரம் நான் வந்து வேலை செய்யணும் போவேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு. வந்து டைம் ஷிஃப்ட் முடிஞ்சிருது. ஆமா, ஸோ பாதியிலே ஷிஃப்ட் முடிஞ்சிடும். நான் உள்ள போறப்ப லேப்டாப் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் உள்ள கிளம்பிடுவேன். இவர் வந்து அங்க போய் சிஎஸ்கே ஜெர்சி வாங்க போறாரு. எஸ், நாங்க போய் வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நீங்க பாப்பீங்க நான் எப்படி என்ன வாங்கி போடுறோம், உள்ள போறோம். ஆனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேட்ச். நானே வந்து மேல போட்டு போயிடலாமனு பாக்குறேன். எனக்கு பயமா இருக்குது. எல்லாம் இங்க வந்து கலாய்ப்பா ஆர்சி விட போட்டு போலாம், அதாவது பயமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணா நான் ரெண்டா வாங்கலாம், அப்படியே ரெண்டா வாங்கி போட்டுக்கோ. என்னன்னா சும்மா கூட நான் ஞாபகத்தை மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இதுமே வந்து நீ வந்து யூஸ் வாங்குறது ஜெர்சி தானே தினம் வீட்டுல போட்டுப்பாங்களா? இதெல்லாம் எப்படின்னா மேட்ச் இருக்கும்போது போட்டான் தான். அது ரொம்ப சின்னதா வாங்கி, இதுதான் என் சைஸ். இதுதான் சைஸ். கொஞ்சம் எக்ஸஸ் எஸ் வாங்கியிருந்தா கொஞ்சம் இந்த இடத்துல லூஸ் கிடைச்சிருக்கும். நாளை பின்ன தொப்பை வந்ததுன்னா என்ன பண்ணுவ? வராது. அடுத்து 2 ஸ்டார் வாங்கிடுவோம். பாத்தீங்களா, திமிரு காசு கொழுப்பு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் ஆரம்பிச்சு 10 ஓவர் ஆயிடுச்சு. நாங்க வந்து பல்லாவரத்தையே தாண்டல. இன்னும் பாருங்க 20 கிலோமீட்டர் இருக்குது. எங்களால வந்து இந்த பீஸை வச்சுக்கிட்டு வேகமா ஓட்ட முடியல வண்டிய. இல்லைன்னா நாங்க வந்து பறக்குதுன்னு போயிருப்போம். 2 கார் இருந்துச்சு, சத்தியமா சொல்றோம். அந்த பெரிய கார் அம்சம் நாங்க சின்ன கார்ல வந்து புஷ்ன்னு போயிருப்போம். ஆமா, பிளஸ் இன்னும் என்னன்னா அங்க நம்மளுக்கு பார்க்கிங் எல்லாம் கஷ்டம் இல்ல. மெட்ரோ பார்க்கிங்ல போட்டு போயிருந்துருக்கலாமே. அங்க மெட்ரோ இருக்குதா பக்கத்துல? இந்த மாதிரி அத்தனை பேர் தூக்கி இப்ப நிறுத்திருப்பாங்க பாரு. ஆமா, இப்ப நிறைய பேர் எங்க ரோட்ல நிப்பாட்டி போயிருப்பானுங்க. அப்ப நம்ம வந்து கும்பலா நிப்பாட்டி போயிட வேண்டியதான். கார் இருக்குமா? இருக்குமே, இடம் கிடைக்காதுடா. எவ்வளவு லட்சம் பேரு, 1 லட்சம் பேர்ட்ட உள்ள இருப்பானுங்க. எத்தனை காரம் நிக்க வெளியே. ஆனா யார் மேல வரதுல ட்ரெயின்ல போயிருவாங்க. இப்ப நம்ம வந்து சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் கொடுங்க. நம்ம வந்து இப்போ வந்து இந்த மேட்ச் இந்த இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஒரு 18வது ஓவர் 20வது ஓவர்ல தான் போவோம் போல. இந்த மேட்ச்லயே பாதியில போவோம். உட்கார்ந்துக்கடா. ஆர்சிபி சேப்பாக்ல இல்ல, சின்னசாமில நடக்குது. எங்க ஊர்ல நடக்குது? அங்க சின்னசாமில வான்கடை பெங்களூர் இல்ல வான்கடை மும்பை. சின்னசாமி இவங்க ஊர்ல தான் நடக்குது. என்ன பண்ண அடுத்த வாட்டி டிக்கெட் வாங்கி தரேன் ஊர்ல. நான் மட்டும் போயிட்டு வந்து. ஆனா எங்க ஊர்ல ரொம்ப காஸ்ட்லி டிக்கெட். வாங்கிடுவாங்க. ஒரு டிக்கெட் 10,000 ரூபாய் 15,000 ரூபாங்க. அங்க ஒரிஜினல் டிக்கெட் சரி. ஆனா வாங்கிட்டு வரானுங்க, ஸ்டேடியம் ஃபில் ஆகுது அங்க. அதுதான் வந்து அதுதான் அந்த பிரைஸ். அங்க வருவாங்க, எவ்வளவு கொடுத்தாவது வருவாங்க அங்க. அதுதான் இப்போ அங்க வந்து மேட்ச் வந்து நல்லா தான் போகுது. எல்எஸ்ஜி வந்துட்டு அவுட் ஆஃப் சீசன் போனதுக்கு சூப்பரா விளையாண்டு ஆர்சிபி தோக்கஸ்தாங்க. மனசு கஷ்டமா இறங்கும் போது எல்லாம் கத்திக்கினே இறங்க, சிஎஸ்கே 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 அப்படின்னு கத்துங்க. இப்படியே போட்டுருந்துச்சு. ரைட் தானே போட்டுருந்துச்சு. உடனே கேளுங்க நம்ம செகண்ட். யார் கேளுப்பா. சார் கேட் 4 எங்க இருக்கு? லெஃப்ட். ஓகே, உள்ள என்ட்ரி இருக்குல்ல, பாஸ் டிக்கெட் இருந்தா விடுவாங்க. அப்போ நான் 999 100 rupees தான் கொடுப்பேன். குத்தா கொடுக்காட்டி போகணும். நீ இல்லைன்னா உணர் பையா எதுக்கு ட்ரெஸ்ஸுக்கா? அதெல்லாம் இல்ல. தோனி
தோனி ஜெர்சி 500 தேதோ தோனி பிராண்ட் அப்படின்னு வானுங்க. ஏன்னா பாருங்க சொல்லுவாங்க அடிச்சு சொல்றேன். அடுத்தது இன்னொன்னு வருதான்ப்பா, அதுக்கு நம்ம 2 பேர் போயிட்டு வருவோம்ப்பா. SRH கூட அதான் லாஸ்ட் மேட்ச் அவ்வளவுதான். என்னைக்கு அது டேட் 17 18? நானும் வரேன் 18. யாருக்கும் SRH ஹைதராபாத் 2 பேருமே டிஷர்ட் வாங்கி போட்டு போயிடலாம். சிஎஸ்கே டிஷர்ட் டிக்கெட் உனக்கு புக் பண்ண தெரியுமா? புக் பண்ண வேண்டாம். உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது. சொன்னா ஸ்டேடியமே தாண்டோமே. இல்ல இப்போ நீங்க டிவில வந்திருப்பீங்கல 2 பேருமே. என்ன பண்ணனும்? டிஃபரண்டா அத கிரியேட் பண்ணி கிரவுண்ட்ல குளிச்சு ஓடுறேன். என்ன வீடியோவே எடுப்பாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பேன். வந்து என்ன அட்வொகேட் எடுக்கறேன்னா சொன்னாங்கன்னா ஓடுறேன். ஒண்ணேவா இது? இல்ல போங்க 8000 ரூபாய் குத்துக்கிறேன். லேட்டா போக முடியுமா? 19 ஓவர் போங்க 20 ஓவர் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி நீங்க 2 பேரும் இப்படியே இறங்கி நடந்து போயிட்டீங்கன்னா சீக்கிரம் போயிடுவீங்க. அதுதான் 700 மீட்டர்ஸ் தான் போயிடலாமா? 700 மீட்டர்ஸ் இருக்கா? இன்னும் 20 மீட்டர்ஸ் காட்டுது. 700 மீட்டர்ஸ் தான் ஆல்மோஸ்ட் 1/2 கிலோமீட்டர் தாண்டி. அது நடந்தா வேலைக்கு ஆகாது, கார்லயே போங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு விடுங்க. சிஎஸ்கே பேட்டிங் மட்டும் பார்த்து நம்ம எதுக்கும் ஓரமா நிறுத்திடுவோம். ரெடி வண்டியா 8000 ரூபாய் 4000 ரூபாய் தான் இப்ப நாங்க பயன்படுத்துறோம். நீ விட்டுட்டான். கை காட்டுறாங்க. போங்க. ஏய் லெஃப்ட். கியர்லாம் மறந்து போகுதுப்பா. ஏய் லெஃப்ட். 19 நான் பாருங்க காசு கொடுத்து போன்ல பாக்குறேன். லாட் பார்த்தா நான் லெஃப்ட் மூஞ்சி தெரியுது. நோ ரிஸ்க். அடிக்கிறாங்க. ஏய் பாருங்க ஸ்டேடியம் தெரியுது. அங்க வழி தெரிஞ்சு பாத்துக்கோங்க. நம்ம 17ஆம் தேதி என்னைக்கு மேட்ச்னு பார்த்து சொல்லுங்க மாப்ள. நாங்க போறோம். இது இல்ல அவர்ட்டே கேட் போட்டு எவ்வளோண்ணா? இதுக்கு நெக்ஸ்ட் தானே பார்த்து பாய் முடி வேணுமா? எவ்வளோண்ணா? எனக்கு சைஸ் இருக்காண்ணா? வாங்கிக்கோ. சும்மா வச்சுக்கிறேன், பிரிக்க வேணாம், அப்படியே கொடுத்துருங்க. மாமா வச்சா பாருங்க, ஒருத்தர் ஆச்சரியம், ஒருத்தர் இல்ல எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கும் ஒரு வாங்கி வச்சுட்டேன். ஜர்சியா வாங்கியாச்சு. யாரும் கலாய்க்க கூடாதுல்ல. ஆமா, சவுண்ட் பயங்கரமா கேக்குது. அர்ஜுனர் வில்ல எல்லாம் கேக்குது. இப்ப என்னன்னா உள்ள விடுவாங்களா? கேட் போடுங்க. அவ்வளவுதான், கேட் போற நம்ம தேடி போயினுக்கிறோம். தொப்பிலாம் இருக்கு வேணுமா? தொப்பியெல்லாம் வெயில் அடிக்கிற பிரச்சனை வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் விட்டாங்க, உள்ள போறோம். நிக்கணும்னு நினைக்கிறேன் மொழி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃப் தான் உள்ள போறோம். செம்ம க்ரௌடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போறதுக்கு. இப்போ பிரேக்குனால எல்லாம் வெளியே வராங்க. நம்ம இப்போதான் உள்ளே போறோம். நீ ஷேட்ஸ் போட்டு வந்திருக்கணும்ல. நான் சாயங்காலம் 40 மேட்ச், அதெல்லாம் டிக்கெட் நான் நோட் பண்ணல, டைம் நோட் பண்ணல. அது வலிக்குதா? விசில் சத்தம் ஓவரா இல்ல அவுட் இல்ல. சேட்டா அவுட்டோட சேட்டா ஃபேன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்சிபி ஃபேன் தான். சேட்டா செஞ்சுரி போட்டா வின்னு, கவலைப்படாத. சேட்டா எனக்கு பிடிக்கும். அவுட் ஆயிட்டா. சும்மா கூட்டத்துக்குள்ள ஆர்சிபி கத்துற தட்டிட்டானுங்க. யாரு? சாம்சனா? சாம்சனா
சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு முடியல வேர்க்குது. தண்ணி இல்லாத காரணத்தினால் கோக் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் இதுவே வந்து தண்ணி மாதிரி தான் இருக்குது. மேட்ச் போகுது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போகுது. நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் 50 ரெக்கார்டை பார்த்துருவோம். ஆமாம். நம்ம வந்தால் நம்ம ஒரு மேட்ச் தான் வருவோம். அன்றைக்கி அதிசயம் நடக்கும். அந்த அதிசயம் ஃபாஸ்டஸ்ட் 50 பார்த்தோம். கொடுத்தா பைசா ஒர்த்து. அது மேட்செல்லாம் வந்தோம் ஒர்க்கு. நம்ம 4 இல்லை ஆமாம் ஆமாம், நல்ல டைம் தான் வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நாங்கள் வந்ததுக்கு வந்து ஒரு டைம்ஸ் மேட்ச்சு. நாங்கள் வந்து ஃபாஸ்டஸ்ட் 50 பார்த்தோம். அப்புறமா வந்து சிஎஸ்கே வந்து பல வருஷம் கழிச்சு 200+ சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், 2 ரெக்கார்ட். நாங்கள் வந்து அதை வந்து அடுத்த ஆர்சிபி மேட்ச், ஆர்சிபி சூப்பராக ஓப்பன் அதுவும் வந்து செம்மையாக போயிட்டு இருக்குதா மேட்ச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், செம்மையாக இருந்துச்சு. நல்லா பயந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆர்சிபி கேஸ் கூட கலைப்பாங்க. சிஎஸ்கே நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. சிஎஸ்கே ஃபேன்லாம் ஜாலியாக ப்ரோ அடுத்து இந்த மேட்ச் தான் ப்ரோ வாங்க ப்ரோ ஸ்கோர் பார்க்கலாம் லேவ் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, செம்ம வைப் கொடுத்தாங்க. எங்கே பாருங்க, இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடிங்க முடிச்சுட்டு வார்ம் அப் பண்ணுறாங்க. இப்போ ஏன் வார்ம் அப் பண்ணுறீங்க? முடிச்சுட்டு ஒரு வார்ம் அப் கொடுப்பாங்க. ஆமாம், கேம்ப் ஆகாம. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சேப்பாக் வைப்பே வேற லெவல். நான் அங்கே பார்த்துக்கிறேன். ஆனால் உண்மையாக வந்து அவங்க விசிடியில் காது வலி இப்போதான் ஒரு அப்படியே இருந்தது. என்ன சவுண்டு இப்போ கூட உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல எனக்கு. ஃபுல் காது வலி விசில் சத்தத்தில். ஆமா ஆமா, ஆனால் இது இந்த காம்போ வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கே பெங்களூர் பையன், சிஎஸ்கே ஃபேனு, சென்னை பையன், ஆர்சிபி ஃபேன். எப்போ மாட்டாங்க எவ்வளோ நிறைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வெளியே போகல நாங்கள். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. ஃபஸ்ட்டு வெளியே போட்டோம், எல்லாரும் வெளியே போயிட்டு நம்ம போகலான்னு. ஏன்னா மாட்டிக்குவோம், அதனால தான். அம்மா வைப் மௌலி வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கிறான் பின்னாடி. பார்த்தீங்களா, பின்னாடி எல்லாருக்கும் சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறான். இந்த பையன் கரெக்டாக வந்துடுறாரு போல. எடுத்துக்கினியா? ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, தூரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டம். ஆட்டோ கிடைக்க மாட்டேங்குது. நாங்களே எவ்வளோ தூரமாக நடந்துன்னு வந்துட்டோம், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. கேப், ஆட்டோ கிடைச்சாலும் 500 600 டிமாண்டு இல்லை. இதுதான் உங்களுக்கு பிஸ்னஸ் டைமு. ஆமாம் 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 ஆமாம். சரி, அதான் இப்போ ஒரு ஆட்டோ கிடச்சிக்குது, பார்ப்போம். டேரக்ட் இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதில்ல. இப்போ நம்ம யார் வீட்டுக்கு, ஸ்மித்தி வீட்டுக்கு போகிறோம். இப்போ குழந்தைய பார்த்துட்டு அப்படியே எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ கேட்டுச்சு. எப்படியோ கூட்டத்தில் ஒரு ஆட்டோவை கண்டுபிடிச்சோம். அப்பா எவ்வளோ நேரம் ஆச்சு. செம்ம இது ஃப்ரெண்ட்ஸ், முடியல சத்தியமாக. ரொம்ப ஓன் வெஹிக்கிள் வந்து நான் பெஸ்ட்டு. இருக்கு பார்க்கிங், இந்த பக்கம்லாம் இருக்கு பார்க்கிங், போட்டு ஆராமமாக போகலாம். ஆனால் நம்ம பார்க்கிங் ரொம்ப சீக்கிரமாக வந்துருக்கணும். சீக்கிரம் வரணும், கரெக்ட். சீக்கிரமாக போகணும். ஓன் வெஹிக்கிள் ஆட்டா தப்பிச்சோம். இந்த மாதிரி ஆட்டோனா எனக்கு வழி தெரியல இந்த இடத்துல. இந்த சேப்பாக்கு எனக்கு தெரியல. அந்த போகிற அத்தை வெட்டி தான் போகிற வாசல் ஒரு எல்லோ பஸ் பார்த்து பாரு. இதுதான் இல்லை அதே தான் பஸ். நம்ம மேட்ச் முடிச்சுட்டு வந்தோம், சிஎஸ்கே மேட்ச். இப்போ ஆர்சிபி மேட்ச்க்கு ஒரு கூட்டமே நின்றுன்னு பார்த்துனுக்குது, கெலிக்குமா கெலிக்காதான்னு. ஒரு 5 பால் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாள் சூப்பராக போச்சு. சிஎஸ்கே மேட்ச் கெலிச்சாங்க. அதே மாதிரி நம்ம வந்து நம்ம கசன்ஸ் வீட்டுக்கு போயிருந்தால, மோனாங் கசன் வீட்டில் அங்கேயோ வந்து ஒரு மேட்ச் ஓடி நின்றுச்சு, ஆர்சிபி மேட்ச். அடுத்த மேட்ச்சு அதுவும் ஜெயிச்சாங்க. அதை வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்டில். மேட்ச் சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேப்பாக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம மறக்கவே மாட்டேன். அவ்வளோ மெமரிஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே இருக்கிறவங்கலாம் நிறைய என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. எங்களை பார்த்து பேசினவங்கலாம் ஒரு 2 ட்வின்ஸு வந்து பேசினாங்க எங்ககிட்ட. அவங்க பேர் வந்தது, சாரி ப்ரோ,
ஆஷிஷோ என்னவோ தெரில, மறந்துட்டேன் நான், சாரி. பட் அந்த பசங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. பயங்கரமாக வந்து எங்ககிட்ட பேசி அவங்க பேசும்போதே நம்மள ப்ரோ நான் இது பார்க்குறேன் ப்ரோ, இது ப்ரோ நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ரோ, அப்படி இப்படி எல்லாமே வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக பேசுனாங்களா. சின்ன பசங்க, பெரியவங்க இருந்தால் கூட பரவாயில்ல, ஓகே. சின்ன பசங்களை ஒரு 18, 19, 20 தான் இருக்கும் அவங்க ஏஜ். அவங்க மம்மிக்கு வந்து நாங்கள் கிஃப்ட் ஏதோ கொடுக்கல ப்ரோ, நீங்கள் வந்து விஷஸ் சொல்லிவிடுங்க, ஒரு மதர்ஸ் டே விஷஸ் சொல்லிவிடுங்க ப்ரோ, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுதான் ப்ரோ எங்களோட கிஃப்ட்டுன்னு போது நம்ம நான் எவ்வளோ பேரா கிஃப்ட்டு அப்படின்னா எனக்கு எவ்வளோ பேர் ஒரு கடமை கொடுத்துட்டான் அந்த பையன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹார்ட் டச் பண்ணி விட்டான் இன்றைக்கி அந்த பையன். ப்ரோ உங்கள் வாயால் நீங்கள் வந்து மதர்ஸ் டே செலிப்ரேட், மதர்ஸ் டே விஷஸ் பண்ணுவோம் எங்கள் மம்மிக்கு அப்படின்னு சொன்னோம். எனக்கு வந்து ரொம்ப டச் ஆயிடுச்சு. அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த க்ரௌட்லேயே நானும் மௌலியும் வந்து அவங்களோட பேர் சொல்லி விஷ் பண்ணோம். இப்போ அவங்க பேர் எனக்கு தெரியும். ஆண்டி நீங்கள் வீடியோ பார்த்துன்னுக்கிறீங்களான்னு தெரில. உங்கள் பசங்க ரொம்ப சூப்பரான பசங்க, ரொம்ப தங்கமான பசங்க, நல்லபடியாக வளர்த்துக்கிறீங்க. ஏன்னா அந்த வே அவங்க நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசி ஒரு விஷயமா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசினாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ லக்ஷ்மி ஆண்டி, ஹாப்பி மதர்ஸ் டே. சூப்பராக இருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணினே இருங்க. அதே மாதிரி உங்கள் பசங்களும் வந்து ரொம்ப சூப்பராக வளர்த்துக்கிறீங்க. சூப்பர் ஆண்டி, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.